14/12/2024 காருண்யா 684 உண்டான ஒரு கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்று பாருங்கள் 13/12/2024 நிர்மல் 410க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டை பொறுத்தவரை 7-9ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா, 9 திருப்பி அடித்த மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 7-1-6. சரிங்களா, நமக்கு 7 ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. 7 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தோம். ஏ போர்டில் 2 கொடுத்துருந்தோம். இந்த 7 இங்கே போயிருக்குது. 6ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்திருக்குது. 1ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வந்திருக்குது. நேற்று நம்ம கொடுத்ததில் பாருங்கள் 2D ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறோம். சரிங்க, எப்போவுமே நான் கொடுக்குறது எடுத்தால் ரொட்டேட் பண்ணியும் வைங்க, அப்படியும் இப்படியும் வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா 61ங்கிறது பாருங்கள் பிசியில் அழகாக வந்து ஃபுல் வின்னிங்கே வந்திருக்கு பாருங்கள். 61 வந்திருக்கு, 67 வந்திருக்குது. 67னா 76. சரிங்களா, ஏசியில் 76, பிசியில் 16. சரிங்களா, அதேமாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 861ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம 761 கொடுத்துருந்தோன்னா ஒரு பாக்ஸ் வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் மிஸ்ஸு தான், கொஞ்சம் கணிப்பு மிஸ் ஆகிருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, நாளைக்கு 14/12/2024 காருண்யா 684 உண்டான இது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149. சரிங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் புக்கிங் போட்டுக்கலாம். சரிங்களா, 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9. சரிங்களா, என்னடா நேற்றும் 7-9 இன்றைக்கி 7-9 பார்க்காதீங்க, அப்படி தான் வருது. அதனால் நாளைக்கும் இதை ஒன்று பவரில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஆல் போர்டு அப்படியே தான் வருது, அதனால் பவரில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 7-9-2ன்னு கொடுத்துருக்கோம். 7-9-1ன்னு வந்திருக்குது இன்றைக்கி. அது 7க்கு பவர் 2, 9க்கு பவர் 4, 1க்கு பவர் 6. சரிங்களா, இந்த மாதிரி உள்ளே வரலாம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 7-9 நாளைக்கு 7ஆம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் 7 கொடுத்துருக்குறேன், 9ம் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-9ன்னு எடுத்துருக்குறேன். பி போர்டு 7-5, சி போர்டு 3-8. சரிங்களா, 1 எங்கே வேணாலும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 0 வந்து ஏ போர்டில் தான் வச்சுருக்கிறேன். சப்போஸ் 5ஆம் நம்பர் பி போர்டுக்கு இருக்குது, அங்கே கூட வரலாம் 0. சரிங்களா, மாறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இல்லைன்னா சி போர்டு பெண்டிங் இருக்குது. சரிங்களா, அதனால் நான் அங்கே கொடுக்கல. என்ன பார்த்தா பெண்டிங் நம்பர் அங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி வைங்க. சரிங்களா, அப்போ தான் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 0ங்கிறது ஆட்டத்தில் வருங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் 0 வச்சுருக்கிறேன். ஆனால் எங்கே அடிக்க போகிறாங்கன்னு தெரியாது. 18, 80, 30, 75, 70, 90, 58, 24 0வா 5 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் நாளைக்கு. சரிங்களா, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வா வருதா 5ஆ வருதா பார்க்கணும். ஒன்று 70ன்னு அடிக்கணும், இல்லை 75ன்னு அடிக்கணும். 90 வரலாம், 80 வரலாம். ஆனால் ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கலாம். சரிங்களா, அதனால் நீங்கள் போடுற நம்பரை கொஞ்சம் மாற்றியும் வச்சுக்கோங்க. 18ஆ 81 வைங்க, 80ஆ 08 வைங்க, 30ஆ 03 வைங்க, 75ஆ 75 ஒன்று வைங்க, 57 ஒன்று வைங்க. அதே மாதிரி எல்லா செட்டுமே 2Dயை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற நம்பரை ரொட்டேட் பண்ணி வைங்க, அப்போ தான் வின்னிங் வரும். நேற்று கூட பாருங்கள், நம்ம அப்படி தான் சொல்லி கொடுத்தோம். 6-1ன்னு வச்சுருந்தோம், ஆனால் 1-6. சரிங்களா, அதேமாரி 6-7ன்னு கொடுத்துருந்தோம், ஆனால் 7-6. அந்த மாதிரி ஏபிபிசியில் வந்துருச்சு. அதனால் வைக்கும்போது கொஞ்சம் மாற்றியும் வச்சுருங்க. இப்படி ஒன்று அப்படி ஒன்று வைங்க, அப்போ தான் வின்னிங் வரும். சரிங்களா, எல்லா நாளும் நம்ம கொடுக்குற மாதிரியே அடிச்சிட மாட்டாங்க, மாற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருஷ பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் 4-6 அடித்து வச்சுருக்குறாங்க. அதனால் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 நம்பருமே ரொம்ப முக்கியம். 7 அடிக்கலாம், 0 அடிக்கலாம், 8 அடிக்கலாம். அதுக்கு பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இந்த 3மே அடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 0வும் அடிக்கலாம், 5ம் அடிக்கலாம், 8 அடிக்கலாம், 3 அடிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. இல்லை பவர் பண்ணி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி 1-6ங்கிறது பவர் நம்பர்.
அந்த மாதிரி 83 05 72 அந்த மாதிரியே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஏன்னா அதில் பேட்டர்ன்லேயும் அப்படி தான் வருது, அதனால் பார்த்துக்கோங்க. 675 3 டிஜிட்டல் பாக்ஸ் 970 072 773 158 880 283 030 சரிங்களா. பார்த்துக்கோங்க, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோங்க. இதில் எதாவது போகிறோன்னா இந்த 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இல்லைன்னா ஏன்னா அங்கேயும் 8 கொடுத்துருக்கேன், 808ன்னு அடிக்கலாம், இல்லை 0800ன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வர்ற பேட்டர்னில் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோம். நாளைக்கு எப்படி வருதுங்கிறது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா நமக்கு எப்போவுமே கொஞ்சம் இந்த போர்டு ரொம்ப முக்கியம். ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனாலும் நல்லா வரும், அதை பார்த்து செட் பண்ணி வைக்கிறவங்க வச்சுக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க சரிங்களா. எனக்கு ஒரு லைக் போடுங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.